மருந்து போட்டது இவர் வேலை தானங்க. சீலா நீ எழுப்பண்டா, நான் வர கவனிச்சுக்கிட்டேன். பூகம்பம். ஏதா பூகம்பம் இல்லை, நாங்கள் தான். நீங்க எலும்ப சொன்னா எலும்ப போறீங்க. அதுக்கு எதுக்கு 2 பேரும் என்ன சோபால இருந்து கீழே தள்ளி விட்டிய? தள்ளி விட்டது தப்பு தாங்க. உள்ள போய் ஒரு குடத்து தண்ணி எடுத்து மேலே ஊற்றிருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே. இப்போ கூட கெட்டு போகல. உள்ள போய் ஒரு குடத்து தண்ணி கொண்டு ஊற்றிட வேண்டியதான். ஒரு குடம்ல எத்தனை குடம் தண்ணி வேணாலும் என் மேல கொண்டு ஊத்து. எனக்கு சந்தோஷம்தான். ஆனா உனக்கு தான் கஷ்டம். அதுல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? தண்ணி 2 நாள் வரலன்னு வச்சுக்க, குடத்தை தூக்கிட்டு நீ தான் தெருவா அலைய போற. அத்தான் சொல்லுங்கதான் சரிதாக்கா. தண்ணி வரலன்னா நம்ம தான் லோன்னு அலைய போறோம். நான்லாம் எப்பவுமே சரியா தான் பேசுவேன். பெருமை பேசுனா போதும். காலையில வேலைக்கு போறேன்னு வீட்டை விட்டு கிளம்பி போனியே, இப்போ எங்க இருக்கிய? வேலைக்கு போகலையா? என்ன நீ எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போன்னு சொல்லி எடுக்க? வேலைக்கு போனா தான் பணம் கிடைக்கும், அதான் வேலைக்கு போக சொல்றேன். ஏன் பணம் இருந்தா தான் இந்த பூமியில இருக்க முடியுமா? பணம் இல்லைன்னா இருக்க முடியாதோ? பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். ஒரு நிமிஷம் அப்படியே இங்க திரும்பி பாருங்க. திரும்பி தான் உங்களை நான் பார்க்க சொன்னேன், மூஞ்சுக்குள்ள வந்து நிக்க சொல்லல. திரும்பி பார்த்தாச்சு, என்னன்னு சொல்லு. உங்ககிட்ட தான் நிறைய குணம் இருக்குல்ல, அந்த குணத்தை வச்சுட்டு நம்ம தெருமுக்கு கடை இருக்குல்ல, அதில் போய் ஒரே ஒரு பாக்கெட்டு உப்பு மட்டும் வாங்கிட்டு வாங்க. உப்பு தானே? நான் இப்போ உடனே போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போனோடனே அவன் தந்து விட்டுருவான். நான் அவன் கடைக்கு ஜாமான் வாங்க போச்சுல, ஏக்கா உங்கள் வீட்டுக்காரர் இவ்வளோ தரணும் அவ்வளோ தரணும்னு சொல்லி வாங்கிடுவான். உங்கள் குணத்தை வச்சோன்னா அவன் ஜாமான் தர போகிறதில்ல. என்கிட்ட பணத்தை வாங்கிடலாங்கிற எண்ணத்தில் தான் அவன் உங்களுக்கு ஜாமானமே தாரான். இப்போ சொல்லு, நான் உப்பு வாங்க போகணுமா வேண்டாமா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு இன்னைக்கு வேலைக்கு போல? இப்போ நீங்க 2 பேரும் வெளியே இருந்தேன்னு வரிய? ஆமா, நாங்க வெளியே இருந்தா வரோம். வெளியே இருந்து வந்துட்டு என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அப்ப நான் உள்ள இருந்து வந்து தான் கேள்வி கேட்கணுமா? என்னக்கா பண்ணுத? இப்ப தானே சிலவங்க தான் சொன்னவ வெளியே இருந்து வந்து கேள்வி கேட்க கூடாதுன்னு. அதான் உள்ள இருந்து வந்து கேள்வி கேட்கேன். இப்ப சொல்லுங்க, எதுக்கு வேலைக்கு போல? ஏக்கா வேலை இருந்திருக்காது, அதான் வீட்டுக்கு வந்திருப்பாவ. நெவர் சீலா, இவைய கோணம் தெரியாம இவளுக்கு நீ சாப்பாடு பிடிக்காத. ஏக்கா நான் இங்க இருந்தா ஏதாவது சாப்பாடாக தான் பேசிட்டு இருப்பேன். கடையில் வேற எனக்கு கொஞ்சோடு ஜாமான் வாங்க வேண்டியது இருக்கு. நான் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தேன். சரி போயிட்டு வா. சீலா பூ மாதிரி வெள்ளரிக்காய் சாப்பிடணும்னு கேட்டா, பிஞ்சு வெள்ளரிக்காய் பார்த்து 1 கிலோ வாங்கிட்டு போ. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நமக்கு இன்னும் சப்போர்ட் பிடிச்சிட்டு இருந்தா இவெல்லாம் போயிட்டு வரா. இப்போ என்ன பண்ண? இப்போ என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா தப்பிச்சு, போய் ஏதாவது சொன்னீன்னு தெரிஞ்சுட்டு வச்சுருங்க. அப்புறமா விளக்கு மாதிரி பிஞ்சிரும். எதுக்குமா விளக்கு மாதிரி போட்டுலாம் பிக்கணும்? அப்புறமா அதுக்கும் 100 ரூபா தெண்டை கொடுத்து நம்ம தான் வாங்கணும். அதுக்கு தெண்டம் கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது. என் கையிலையா? என் கையில் ஒன்றுமே இல்லையே. ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உங்கள் வாயில் வர வார்த்தையில் தான் இருக்குது. சரி, இப்போ உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிடணும்? இப்போ எதுக்கு நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு வந்தியே? நான் உண்மையே சொல்லுவேன். வெயில் கொடுமை தாங்கலை, அதான் வேலைக்கு போகாமல் வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே தானே காலையில் போட்டேன், காலையில் ஒருவேளை இங்கேயும் போட்டு போகணும். இப்போ நீ என்னத்தை தேடுக? வேற என்னத்தை தேட போகிறேன், எல்லாம் விளக்கு மரம் தான். எல்லா விளக்கு மாதிரியும் தேட போறியா? ஒரு விளக்கு மாதிரிக்கே என் உடம்பு தாங்காது. நான் போறேம்மா. எங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? 1/2 மணி நேரம் கழிச்சு குமார் என்னையே வேலைக்கு வர சொன்னான். உன்கிட்ட அடி வாங்கிறதுக்கு பதிலாக நான் அவன்கிட்ட போய் வேலையே பார்க்க போறேன். சும்மா பெரியவங்க சொல்லியிருக்கவ அடி உதவுத மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டானு. விளக்கு மரம் எடுக்க போறேன்னு சொன்னோடனே வேலைக்கு ஓடுக்காருல.